தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மத்திய தொகுதியில் வடக்கு மாசேதி மேலமாசேதி சந்திப்பில் நாடார் தெருவில் ஒரு சமுதாய கூடத்தில் 4000 நாற்காலிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிடுகின்ற தொகுதி 4000 நாற்காலிகள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 3500 நாற்காலிகள் கொடுத்து விட்டார்கள். மீது 500 நாற்காலிகள் சமுதாய கூடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்தார்கள். ஆனால் திறக்க மறுத்துவிட்டனர். ஏற்கால மணி 12 5 மணி நேரம் காத்து கிடந்து தெரிஞ்சாங்க. சமுதாயக்கூடத்தை திறக்கும்போது அந்த சீலை ப்ராப்பர் சீல் கிடையாது. உதயநிதி படம் போட்டு ஒரு டிஷர்ட்டை கிழிச்சு சீல் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது 500க்கும் அதிகமான பிளாஸ்டிக் சேர் கேட்டதுக்கு ஒரு சேர் வாங்குறதுக்காண்டி ஒரு வாக்காளர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு வயசானவர். அதான் இங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மத்திய தொகுதியை சேர்ந்த அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் காசு கொடுக்காம வெற்றி பெற்றதாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வாக்காளர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி 500 சேர்கள் பறிமுதல் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் கட்சியினர் இந்த முயற்சியை எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் மாநகராட்சி அதிகாரிகள் சமாளித்தாங்க. ஒன்றுமே கிடையாதுன்னு மேலே வரைக்கும் போய் செக் பண்ணோம். 500 நாற்காலிகள் இருக்குது. ஒரு சமுதாய கூடத்துக்கு 500 நாற்காலிகள் இருக்குது. சமுதாய கூடம்னா மாநகராட்சி சமுதாய கூடம்னா சேரே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த 500 நாற்காலிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மதுரை மத்திய தொகுதியை சார்ந்த திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர் தொகுதி. அவர் தான் வாக்காளர்களுக்கு இந்த சேரை பிளாஸ்டிக் சேர் விநியோகம் பண்ணுவதற்காக பதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மினிஸ்டர் ரொம்ப யோக்கியன்னு சொல்லி பெயர் வாங்கினவர். இன்றைக்கி பிளாஸ்டிக் சேரை கொடுப்பதற்காக பதுக்கி வச்சுருந்தாப்புல கையும் களவுலாம் பிடிபட்டிருக்காங்க.